ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அட் காலேஜ் தான் பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு நம்ம காலேஜில் பண்ணவே கூடாத விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். அதில் ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா டோன்ட் பங்க். ஆமாம், நீங்கள் எந்த ஒரு கிளாஸுமே பங்க் அடிக்கக்கூடாது. இது எவ்வளோ பெரிய ட்ரபிளை க்ரியேட் பண்ணுன்னா, இப்போ இன்கேஸ் நீங்கள் பங்க் அடிச்சிட்டிங்க அப்படின்னா அவுட் சைட் கிளாஸில் ரோமிங்கில் இருக்கும்போது உங்களோட மென்டாரோ இல்லை ஸ்டாஃப்ஸ் யாராச்சும் பார்த்துட்டாங்க அப்படின்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய இஷ்யூவை க்ரியேட் பண்ணி விட்டுரும். நீங்கள் அப்பாலஜி லெட்டர் எழுதுறதுலேருந்து அவங்க உங்களோட கேரக்டரை ஜட்ஜ் பண்ணிவிடுவாங்க. உங்களோட கேரக்டர் இப்படி தான் அப்படின்னு ஒரு மாதிரி நெகட்டிவ் ஷேடில் ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இது உங்களுக்கு எங்கே அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா உங்கள் ப்ராக்டிக்கல் மார்க்ஸ் அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ உங்கள் ஸ்டாஃப்ஸ் தான் பார்த்திங்கன்னா உங்களோட ப்ராக்டிக்கல் மார்க்ஸ் தான் போட போகிறாங்க. அவங்க நீங்கள் இப்படி தான் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது அஃபெக்ட் ஆகும். ஸோ எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் நீங்கள் கிளாஸ் மட்டும் பங்க் அடிச்சிடாதீங்க. செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் ஸ்பீக் இன் கிளாஸ். ஆமாங்க, நீங்கள் கிளாஸ் நடக்கும்போது எப்பயுமே பேசிடாதீங்க. ஸோ இது உங்களுக்கு எப்படி அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஒரு கிளாஸ் நடக்கும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ இல்லை பக்கத்தில் யார்கிட்டயாச்சும் பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது உங்களோட கிளாஸ் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அவங்க என்ன டீச் பண்ணுறாங்க அப்படின்றதே உங்களுக்கு சுத்தமாக புரியாமல் போகிறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குது. இது உங்கள் எக்ஸாமுக்கெல்லாம் அஃபெக்ட் ஆகும். ஸோ நீங்கள் கிளாஸை நல்லா கிளாஸ்லேயே நடத்தும் போது நம்ம நல்லா அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னாவே மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஹை ஸ்கோர் பண்ணுறாங்க. எப்போவுமே கிளாஸில் டீச் பண்ணும்போது நல்லா லிசன் பண்ணுங்கள். தேர்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் அ நெட்வொர்க். ஸோ கிரியேட் அ நெட்வொர்க்னால் என்னென்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் பீப்புள் கூட நிறைய கனெக்ட் ஆகணும். பீப்புள் மீன்ஸ் இவங்க கிளாஸில் இருக்கிறவங்க இல்லை உங்கள் காலேஜில் இருக்கவங்க உங்களோட சீனியர் ஜூனியர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லார் கூடமே பார்த்திங்கன்னா மெர்ஜ் ஆகணும். இந்த மாதிரி கனெக்டிங் நெட்வொர்க் எதுக்கு யூஸ் ஆகும்னா இன்ஃபர்மேஷன் ஷேரிங். அதாவது நீங்கள் க்ரியேட் பண்ண நெட்வொர்க் மூலமாக நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது எப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த நெட்வொர்க்கில் இன்ட்ராக்ட் பண்ணுவீங்கல்ல. ஸோ அந்த இன்ட்ராக்ஷனில் நிறைய விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சதை உங்கள் கூட ஷேர் பண்ணுவாங்க. நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை அவங்க கூட ஷேர் பண்ணுவீங்க. இதனால் இந்த நெட்வொர்க் மூலமா நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா கேதர் ஆகும். ஸோ கிரியேட் எ நெட்வொர்க். இது நீங்கள் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் எப்படினாலும் நீங்கள் ஒரு காலேஜில் ஒரு நெட்வொர்க்காக க்ரியேட் பண்ணிவிடுங்க. ஓகே, இதெல்லாம் நீங்கள் காலேஜில் அதுவும் ஃபஸ்ட் இயரில் பண்ணவே கூடாத விஷயங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா இப்போ என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்றத பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இப்போது காலேஜில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா டோன்ட் ரீட் யுவர் காலேஜ் புக்ஸ். காலேஜ் புக்ஸை படிக்கக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா அதை படிக்கணும் தான், ஆனால் வெறும் உங்கள் காலேஜ் புக்ஸை மட்டும் படிக்காதீங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருசாக எதுவுமே உங்கள் கெரியரில் யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்லலாம். எஸ்பெஷலி நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் பேக்ரவுண்ட்லேருந்து வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் புக்ஸ் மட்டுமே எந்த யூஸ்மே கொடுக்காது. கண்டிப்பாக அது ஒரு கம்ப்யூட்டர் பேக்ரவுண்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் அவங்க கெரியருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க ஜாப்னாலும் இல்லை ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதுனாலுமே வெறும் புக்ஸ் வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியாது. இது கம்ப்யூட்டர் பேக்ரவுண்டில் மோஸ்ட்டாக யூஸ் ஆகும். மற்ற ஃபீல்டுலுமே கூட நீங்கள் வெறும் புக்ஸை நம்பிட்டு இருக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஏதாச்சும் ஸ்கில் லேர்ன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களோட ஜாப்ஸும் மற்ற இதுவுமே எல்லாமே கிடைக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட் இயரில் தான் தெரியுமே நமக்கு ஸ்கில் தான் யூஸ் ஆகும், இந்த புக்ஸ்லாம் அவ்வளோ ப்ரிஃபர் பண்ண தேவையில்லை அப்படின்றது. நான் உங்களுக்கு ஃபஸ்ட் இயர்லேயே சொல்கிறேன், ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்கிறேன், நீங்கள் ஃபஸ்ட் இயர்லேயே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. எப்படியாச்சும் ஒரு ஸ்கில்லை எது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றத பார்த்துட்டு அந்த ஸ்கில்ல எப்படி மாஸ்டர் ஆகலாம் அப்படின்றது யோசிங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ட் வித் த டீச்சர்ஸ். நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஸ்கூலில் இருந்தே பார்த்திங்கன்னா நீங்கள் டீச்சர்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் வந்தாலும் இல்லை ஏதாச்சும் புரியல அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா உங்கள் டீச்சர்கிட்ட கேட்டு அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணணும். அது நிறைய பேருக்கு தெரிஞ்சாலும் ஆனால் அதை பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம மட்டும் டவுட் கேட்கறது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கலாம். அதுவும் இன்ட்ரோவர்ட்டாக இருந்தால் சுத்தமாக எதுவும் கேட்க கூட மாட்டாங்க. ஸோ அந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணிடாதீங்க. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் டீச்சர் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும். கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கும் போதே கேட்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேட்கலாம். மோஸ்ட்டாக எந்த டீச்சர்ஸும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக உங்கள் டவுட்டை கிளியர் தான் பண்ணுவாங்க. நீங்கள் கேட்குறது பார்த்திங்கன்னா அது ஒரு தப்பான விஷயம்லாம் கிடையவே கிடையாது.
நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. யாருக்கும் புரிஞ்சிட்டு இருக்கு போல், நமக்கு தான் தெரியலையோ, டவுட்டாக இருக்கோ அப்படின்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. கண்டிப்பாக உங்கள் டீச்சர்கிட்ட வந்து கேளுங்க. அப்படி ரொம்ப வந்து உங்களுக்கு ஷையாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் டாப்பர் ஃப்ரெண்ட் யாராவது இருந்தால் அவங்கக்கிட்டயாச்சும் கேட்டு கண்டிப்பாக அந்த டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணிவிடுங்க. அந்த டவுட்டோடையே கடைசி செம் வரையும் போயிடாதீங்க தயவு செஞ்சு. ஓகேவா? இதுதான் வந்து செகண்ட் திங். ஓகே, நம்ம வந்து வீடியோவோட எண்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்த்துடலாம் இந்த வீடியோவில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு டோன்ட் டூ திஸ். அதில் வந்து என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா பங்க் வந்து அடிக்கக்கூடாது நம்ம கிளாஸை. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளாஸில் வந்து பேசக்கூடாது, நல்லா வந்து லிசன் பண்ணணும் டீச் பண்ணுறத. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் எ நெட்வொர்க் அப்படின்றத வந்து நான் டோன்ட் டூ திஸில் சொல்லிட்டேன். அது வந்து மிஸ்டேக், சாரி. அதை வந்து பார்த்தீங்கன்னா டூ திஸில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. டோன்ட் டூ திஸில் வந்து கிளாஸ் பங்க் அடிக்கக்கூடாது, கிளாஸ் லிசன் பண்ணணும், மற்றவங்க கூட பேசக்கூடாது. இது மட்டும் தான் டோன்ட் டூ திஸில் வரும். டூ திஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் அ நெட்வொர்க், அதாவது நீங்கள் ஒரு நெட்வொர்க்கை க்ரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ட் வித் டீச்சர். டீச்சர் கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணி உங்களோட டவுட் எல்லாமே வந்து கிளாரிஃபை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கில்லை வந்து ஏதாவது ஒரு ஸ்கில் உங்களோட கெரியருக்கு ரிலேட்டடான ஸ்கில்லை வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படியாச்சும் பில்ட் பண்ணி அதில் மாஸ்டர் ஆகணும். ஓகேவா? இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து நான் சொல்லியிருக்கேன். கிரியேட் எ நெட்வொர்க் மட்டும் நான் டோன்ட் டூ திஸ் சொல்லியிருக்கக்கூடாது, அது வந்து டூ திஸில் வரும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் இயர் யாரெல்லாம் போக போகிறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் வீடியோஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் போடுற வீடியோஸ்லாம் வந்து உடனே வந்துடும், நோட்டிஃபிகேஷன்ஸும் வரும். ஸோ தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். யாராச்சும் சொல்லணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ.